2004 சுனாமிக்கு பிறகு இந்தியா ஒரு நிமிடமும் தாமதிக்கல. இந்திய கடற்படை கப்பல்கள், விமானங்கள், அதே போல உணவு, மருந்து, குடிநீர், மருத்துவ குழுக்கள் என எல்லாமே இலங்கையை நோக்கி வந்து இறங்குச்சு. ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த உடனடி உதவியால காப்பாற்றப்பட்டுச்சு. 2009 இலங்கையில உள்நாட்டு போர் முடிவுக்கு வந்த போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் மக்கள் வாழ்க்கை சிதைந்து கிடந்தது. அப்போது மீண்டும் இந்தியா தான் உணவு, உடை, மருந்துகள், மறுவாழ்வு உதவிகள் என பல்லாயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு நம்பிக்கையை வழங்கியது. 2025 ஏற்பட்ட திட்வா புயல், அண்மையில ஏற்பட்ட திட்வா புயல்ல இலங்கை மாட்டிக்கொண்ட வேலை ஆபரேஷன் சாகர் பந்து மூலம் 1000 டன்களுக்கு அதிகமான உணவு, அத்தியாவசிய பொருட்கள், மருந்துதவிகள், பெய்லி பிரிட்ஜ் போன்றவை எல்லாம் அனுப்பி வச்ச நாடு இந்தியா தாங்க. நெருக்கடி கால உதவியை தாண்டி நீண்ட கால வளர்ச்சியிலும் இந்தியா தான் இலங்கையோட கைகோர்த்தது. அதற்கு சிறந்த உதாரணம் இந்திய வீட்டு வசதி திட்டம். போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, மலைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மொத்தமாக 6 லட்சம் வீடுகளை மானியமாக கட்டி கொடுத்தது. இது வெளிநாடுகளில் இந்தியா செய்த மிகப்பெரிய வீட்டு வசதி திட்டம்.